ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை, இந்த கிருபை நாள் புதிய மாதத்துக்களை நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். 3ஆம் மாதத்தை தந்திருக்கிறார். 3ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே கர்த்தர் எங்களை இணைத்திருக்கிறார். இந்த புதிய நாளை தந்து இம்மட்டுமாய் காலை தொடக்கம் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்துக்குள்ளாக நடத்தின தகப்பன் அடுத்ததாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்துக்கூடாக நம்மை நடத்த போகிறார். அவர்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளும் கத்தர் இணைத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். தோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இமைப்பொழுதும் கைவிடாத எபினேசரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த நாளை தந்தை மட்டுமா எங்களை போஷித்து உடுத்துவித்து மகிழ்வித்துக் கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த புதிய மாதத்திலும் எல்லா ஊழியங்களையும் எடுத்திருக்கிறதுல தருகிறோம். தங்க வானொலி ஊழியத்தை தருகிறோம் தகப்பனே. ஊழியத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியரும் ஊழிய ஸ்தாபகருமான ஸ்ரீகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடனே பிள்ளைகள், பிற பிள்ளைகள், உறவுகள், உடன் ஊழியர்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்தி உடைய கருத்தை தருகிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் இடத்துல கருத்தை தருகிறோம். வெளிச்சத்துல வெளிச்சமா எழுந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வெளிச்சத்தின் ஊழியத்தை செய்கிற மூத்த ஊழியரான மகேந்திரய்யாக்கா நன்றி செலுத்துகிறோம். நல்ல சோபல் ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காகவும் நன்றி செலுத்தி உடைய திருக்கரத்தில் தருகிறோம் கத்தாவே. அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க. கடுங்க அன்பு நேர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். மறுவழிப்பை கேட்கப்பட அன்பு நேர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். எந்தெந்த உபயதனிகளோடு, கண்ணீரோடு, தேவைகளோடு, அப்பா பாரங்களோடு, வியாதி கட்டுகளோடு இருந்தா அந்த வியாதி கட்டுகளை கட்ட உழுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். மன பாரங்கள் நீங்கட்டும். கஷ்டங்கள் மாறட்டும் கத்தாவே. உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஐயா, துதி பாடல் செபங்களுக்கூடாக ஒவ்வொரு உள்ளத்தை நீர் தொடுவீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் தொட்டு நீங்க சங்கமித்து உமக்குள்ள அவர்கள் சங்கமிக்க நீ கிருபை செய்வீராக. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை எழுப்பி தரும்படியா இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம் ஆண்டவர். உடையத்தை ஆசீர்வதிங்க தொடக்கம் முடிவு வரைக்கும். உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிற இடத்துல அனுபவிக்கத்தக்கதாக உடைய வார்த்தையை ஆண்டவரே கை கொள்ளத்தக்கதா உடைய வார்த்தை எங்கள் உள்ளத்துல கிரிய செய்யட்டும் ஆண்டவர். விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவர். குயவன் நீங்க, களிமண் நாங்க ஆண்டவர். வணைந்திடுங்க அவருடைய சித்தம் போல. அப்பா அழுக செய்யுங்க. வெளிச்சத்தை காண இந்தந்த பகுதிகள் எல்லாம் இருளா இருக்கிறதோ அந்த இருளின் பகுதிகள் எல்லாம் வெளிச்சமாட்டும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். அப்படியாக நீங்க நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதி தரப்புற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி உடைய வெள்ள கருத்துக்கள் எல்லாம் இணைப்புகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அடைகளை உடைத்தறீங்க ஆண்டவர். அப்பா எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமா செய்து முட்டிக்கத்தக்க கிருபை பாராட்டுவீராக. வழங்கத்தக்க அடியாளை பலனை சொத்து நடத்துவீராக. குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நல்ல கரம் தாங்கி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொள்ள செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்னைக்கு அந்த உன்னதமான மறைவுக்குள்ளாய் நாங்க இருப்போமா? அவருடைய நிழல்ல தங்கி நாங்கள் உறவாடுவோமா? அப்படியாக அவருடைய நிழல்ல தங்குவோம். உன்னதமான மறைவு நமக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற நிகழ்ச்சிகளாவன. 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். 7:30 8 மணி வரைக்கும் நாங்கள் ஒத்தாசி வரும், அதாவது கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். அதே போல 8 மணியில இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது செய்தி எங்களோடு பகிர்ந்து கொள்ள சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்துல செய்தி எடுத்து வருவார்கள்.
இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்திலே பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30க்கு நாங்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து மிகுதியான பகுதிகளில் மறு ஒளிபரப்பை நாங்கள் கேட்கலாம். இன்றைய நாளும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்கப்போற நிகழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் ஆசீர்வதித்து எங்களை இன்னும் மகிழ பண்ணுவார். அப்படியாக நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடலுக்கூடாய் கடன் செல்வோம். உங்களோடு சிஸ்டர் கருண் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தை துதித்து செபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அழைப்போமா, இணைப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள், ஆரம்பிச்சோம் பாடலை எங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் சிஸ்டர். ஆமென். காட் பிளஸ். நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவர் நீர் கர்த்தாவே. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போருமாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே ஆசீர்வதித்து இதுவரை வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானை நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, யாபேஸ் ஜெபித்தபடி எல்லைகளை விஸ்தாரமாக்கி அவனுக்கு நீர் எல்லா ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டது போல நாங்கள் இலங்கை முதல் இந்த கனடா தேசம் வரை எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை பாடுகிறோம். இனி வரும் காலங்களில் வரப்போகிற எல்லா ஆபத்துகளிலும் இருந்து கத்திரங்களை காக்கும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீர் போஷிக்கிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர். நீர் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர். சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் சங்கமம் கிறிஸ்தவ வானிலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானிலை கூடாக கடந்து போகிற இந்த காற்றலைகளுக்கூடாக போகிற செய்திகள் ஒரு ஆத்மாவை ஆகியும் விடுதலையாக்க பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் அவருடைய வழிவீட்டா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதாக. குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாக கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மகேந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து தகப்பனாரையும் உம்முடைய ஊழியத்திலே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து அவரோடு நீர் கூட இருக்க வேண்டுமாக கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல பாலங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். செய்கிற ஊழியங்களிலே ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் ஒருவரே அந்த குடும்பத்தை நடத்துகிறவர், ரட்சிப்பை கொடுத்தவர், தொடர்ந்து நடத்த வேண்டுமாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்காக டோலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. செய்கிற ஊழியங்கள்ல போக்கில் மரத்திலும் கத்தாவை ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர்கள் சந்திக்கும் போது விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக உறுதியாய் அவர்கள் வந்து கத்தாவை உமக்காக நேரத்தை கொடுத்து செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுல நீர் கனப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்கிறவர் நீர். நீதிமானின் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தாவே. அவர்கள் உமக்காக செய்கிற ஊழியங்களை நீங்க காண்கிற தகப்பனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து அவருடைய சபைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நீர் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இருக்கும் இடங்களில் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானதை திறந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஊழியம் கர்த்தாவே
அவர்களுக்கு உதவியும் ஒத்தாசை நீர் செய்கிறவராயிருக்கிறீர். அவர்களுடைய சபைகளை ஆத்துமாக்களால் நிரப்ப வேண்டுமாக பின்மாற்றத்தில் உள்ளவர்கள் வந்து மீண்டும் உண்மை ஒன்று சேர்ந்து துதிக்க ஆராதிக்க சந்தர்ப்பங்களை கொடுங்க, இழுத்து வாருங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒரு ஊழியக்காரரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. அப்பா, பிழையாம் பிழையாமிடம் பாலா கேட்டபோது அவர்களை சபிக்கும்படியாக கேட்டபோது நீர் பிழையாமுடைய பேசி அவர்களை நீர் ஆசீர்வதித்த தகப்பன் ஆண்டவரே. எப்போதும் அவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதில் நீர் பிரியப்படுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த இடத்திலே நடக்கிற யுத்தத்தினாலும் அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பயங்கரங்களினாலும் அந்த மக்கள் கலங்காதபடி உம்மை பற்றி கொள்ளும்படியாய் மேசியா நீர் என்பதை அறிய முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வழிகளையும் திறந்து கொடுத்து தெளிந்த புத்தி அவர்கள் மேல் பரிசிக்க பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்தவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. உம்முடைய கிருபை அந்த தேசத்தை, கானான் தேசத்தை பாலும் தேனுமோடும் தேசமாக மாற்றியது. பாலைவனத்தை நீர் பாலும் தேனுமோடும் தேசமாக அவர்களுக்கு மாற்றி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது போல அவர்களை நீர் எப்போதும் பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், பட்டிருப்பாய் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இந்த பூமி அங்கிலும் கத்தாவே அவர்களுடைய பேரை நீ நிலைநாட்டி வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அவர்களுக்கு கூட எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த எல்லா ஒவ்வொரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த தேசத்திலே ரட்சிப்பை காணாதபடி அநேகர் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் நீர் சந்திக்கிறவராயிருக்கிறீர் அப்பா. சொப்பனங்களிலே அநேகர் உண்மை கண்டிருக்கிறார்கள், ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் அந்த இடத்திலே நடக்கிற எல்லா காரியங்களிலிருந்து அந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்க வேண்டும் ஆஜிபிக்கிறோம். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு அந்த ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பும்படியாய் கத்தர் நீர் அந்த இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. அதுபோல காசா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய எல்லா ரட்சிப்புக்காகவும் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுடைய சத்தியம் கடந்து போகட்டும், அநேகரை விடுதலையாக்கட்டும், அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். தகப்பனே, நீர் ஒருவரே எல்லாரையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய சத்தத்தை அவர்களுக்கு கிட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் வல்லமையுள்ள தகப்பன் என்பதை அறியட்டும். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு உண்மை நோக்கி பார்க்கும்படியாய், தடவியாக உண்மை கண்டுபிடிக்கும்படியாய் அப்பா ஒருவரையும் சாட்சியாய் அந்த இடத்துல நிறுத்துங்க. எல்லா மரண பயத்தை நீக்கி போட வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். அது போல இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம். அந்த தேசத்தின் கடல் எல்லைகளில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த தேச மக்கள் கர்த்தாவை உண்மை அறிய வேண்டும் அப்பா, ரட்சிப்பை காண வேண்டும். அவருடைய எல்லா காரியங்களும் கர்த்தாவை முடிவு காலத்துக்கு வந்து விட்டது என்பதை அறிய முடியாதபடி அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விக்கிர ஆராதனைகளையும் விட்டு உண்மை தேடும்படியாய் அவர்களை ஒரு விசை மன்னித்து இழுத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. நீதிமானை ஆசிர்வதிக்கிற தகப்பன் நீர். ஆளுகை செய்கிறவரை உம்முடைய திருப்பாத்திரப்புகள் செபிக்கிறோம். அது போல கடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தேசத்துக்கு வரும் எல்லா அச்சுறுத்தல்களில் இருந்தும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் நீங்க இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பாக, உம்முடைய ரகசிய வருகையில ஒவ்வொருவரும் மோடு வந்து சேரும் போது கர்த்தர் நீர் கர்த்தாவே அவர்களை இரக்கமாய் விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லா தேசங்களுக்கும் கடந்து போகிற இந்த சத்தியம் கர்த்தாவே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்த்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட நீர் அழைத்த அழைப்பில் கர்த்தாவே எல்லாரும் உண்மை உள்ளவர்களாயிருந்து தொடர்ந்து கர்த்தாவே எந்த ஒரு
ஆதாயத்தை நோக்காதபடி உமக்காக செய்கிற ஊழியத்தை நீர் காண்கிற தகப்பன் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும். நண்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பாயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே உம்பரவாள், ஜெயமே உம்பரவாள், ஜெபமே தயவாள், தினம் ஜெபமே தயவாள், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, அபிஷேகநாதரே, அச்சாரம் ஆனவரே, அபிஷேகநாதரே, அச்சாரம் ஆனவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று, முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கின்றீர், தினம் சத்தியம் போதிக்கின்றீர், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. Praise the Lord. Praise Lord. ஆமென். அருமையான பாடல். ஆவியானவரோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆவியானவர் இங்கே அங்க விடுதலை உண்டு. ஆமென். ஆவியானவர் நடத்துகிறார். அருமையாக அழகாக பாடி இதனுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அது மாத்திரமல்ல, ஜெபித்தீர்கள் எல்லாருக்காகவும்.
அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு இணைப்பில் சந்திப்போம். நன்றி சிஸ்டர். Thank you, sister. God bless you too. ஆமென். God bless you. ஆமென். அடுத்ததாக நாங்கள் சங்கீத தியானத்தை கடந்து செல்வோம். இந்த நாலு சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. 91ஆம் சங்கீதம் நாங்கள் ஒன்று தொடக்கம் அங்கே 10 வசனங்களை வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளால் உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் நிழல் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் உனக்கு கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருப்போம். அந்த மறைவுங்களுக்கு உண்டு என்பதை நாங்க மறந்து விடக்கூடாது. அந்த நிழல் சர்வபலோட நிழல்ல நாங்க தங்கி உறவாட அந்த மறைவு தான் அந்த நிழலை தருகிறது. அந்த மறைவு எப்படி இருக்குன்னு சொன்னா நிழலா இருக்கு. இனி நாங்கள் புரியாதபடி விளங்காதபடி இருக்கின்றோம். உன்னதமானவருடைய மறைவு என்று சொல்றது அந்த நிழல். அந்த நிழல் எப்படி நம்மை மூடுதோ, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த நிழல் நம்மை மூடுது. அந்த நிழல் தான் நமக்கு மறைவிடமாயிருக்கு. அந்த மறைவில் தான் நானும் நீங்களும் இருக்கின்றோம். அந்த மறைவு நமக்கு இருக்கிறபடினால நாங்கள் தங்கி உறவாடுகிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு எந்த வாதையோ எங்கள் வேதனையோ அண்ணுக அவர் விடமாட்டார் என்று சொன்னார். இந்த நிழல் நம்மை பற்றி பிடிக்கிறது, நம்மை மறைத்துக் கொள்கிறது. அது மாத்திரமில்ல, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சிட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அப்படித்தான் செய்தா. போவாசின் போர்வைக்குள்ள புகுந்தா. அங்கே போவாஸ் பொறையால மூடி அவளை ஆசீர்வதித்தார். இப்படியாக உயர்த்தினார் தேவன். இன்றைக்கு பரம பூவாசுடைய சித்தை மறைவுக்குள்ள இருக்கிறோம். அந்த நிழலின் மறைவுக்குள்ள இருக்கிறோம். தங்கி உறவாடுகிறோம். நிச்சயமாக எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி நம்மையும் காப்பார். மேன் கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்த ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் துதி ஜெபத்தை நாங்களோடு இணைகிறேன். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இப்ப நித்திய வெளிச்சத்துல வெளிச்சமா வந்து எங்களுக்குள்ள உங்களோட வார்த்தையை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமே. உன்னதமான மறைவில் இருக்கிறவர் மறைத்து வைத்து உங்களோட நிழலுக்கு கீழே தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான தீமையும் வராத வண்ணமாக ஆண்டவரே நீங்க அனைத்து ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுதும் ஆசீர்வதிக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட புதிதான வார்த்தைகளை யாவருக்கும் கொடுத்து ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட மகிமை எங்கள் மேல் உதிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்க உங்களுக்குள்ள நிழலா இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரரே நீங்க அப்பா உங்களோட சித்தத்தின்படி உங்களோட மகிமையினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களோட மகிமையை யாவருக்கும் வெளிப்படுத்துங்க இந்த கடைசி காலத்துல அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவர் சாட்சியாக அவர் எங்கெங்க போறார்களோ என்னென்னத்தை செய்கிறார்களோ உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவரையும் ஆசீர்வதித்து
ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களோட உன்னதமான மறையில் நிழலில் தங்குவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய பலனை, சத்துவத்தையும், கிருபையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி அவரை உங்களுடைய சித்தத்தின்படி இந்த மாலை நேரம் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. திருக்கரம் எம்மை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். திருக்கரம் எம்மை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. எதிரிகள் முன்பினிலும் தள்ளினவர்கள் மத்தியிலும் பந்தியை ஆயத்தப்படுத்தி நன்றி நன்றி ராஜா. இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. என்னை நான் செலுத்திடுவேன் 1000 காலம் வரை, முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். எம்மை நாம் செலுத்திடுவோம் 1000 காலம் வரை, முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. ஆமென். அவருடைய அளவில்லாத அன்பிற்காக நாங்கள் எவ்வளவோ அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவர் எங்களுக்கு இலவசமாக அவருடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தார். அதற்கு நாங்கள் அவருக்கு முன்பாக தேவ பயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு கர்த்தரின் அதிகமாக அவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கிருபையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஊழியர்க்காக ஜெபித்து துதித்தீர்கள், நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் ஊழியர்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கப்போம். தேவசமாத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர்.
நன்றி நன்றி. God bless you sister. ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வதித்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். என் அழைப்புக்கு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ரஞ்சினி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ரஞ்சினி சிஸ்டர். கேக்குதா? ஓ பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாரி, நான் மியூட் பண்ணி விட்டுட்டேன். ஆன் இருக்கீங்களா நினைச்சி. பரவாயில்ல. காட் பிளஸ் யூ. உங்களோட குரலை கேட்கவும் நன்றாக இருக்கிறது. சிஸ்டர். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். உங்கள் குரலையும் கர்த்தர் கேட்க இந்த நாளைக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எடுத்து வாருங்க சிஸ்டர் ஜெபத்தை நாங்களோட ஒரு Amen. Thank you. Thank you, Lord. Thank you, Jesus. Father, we thank you, Lord, for your wonderful privilege, Lord, that you allow your people, Lord, to gather together, Lord, to worship together, Lord, and bring forth what you have in store, Lord, for the rest of the evening, Lord, with Nithya Velicham. Lord, even as Sister Subha is hosting this evening, Father, be with the leader, guide her, let your anointing rest upon her, Lord, all through the time, Lord, that she has been dedicating her life to serve you, love you, and minister to you, Lord Jesus, along with her family. Now we, Lord, entrust, Lord Jesus, the rest of the segment, Lord, into your hands, Lord. Even as Sister Karuna and Sister Dolly has been already ministering, Lord. Bless them too, Lord, even with their families, Lord, whatever they dedicate their time and their services, Lord, even through, Lord, all the circumstances that, Lord, come around them, Lord. They put them all aside and come for you, Lord. Dedicate their time, Lord Jesus, and their energy, Lord, for this ministry. So we thank you for them, Lord. And we, Lord Jesus, also dedicate, Lord Jesus, this hour and this probably 2.5 hours, Lord, into your service, Lord, that even as, Lord, we bring Brother Leslie and Sister Rita, Lord, who have been already, Lord, working, Lord, and moving, Lord, in the direction in how you have been leading right from the morning hours till evening hours, Lord. So we thank you, Lord, for their time and dedication as well and their service to you. Lord, be with them, lead them, and guide them as well, Father. It's nothing but your anointing, Lord. It's nothing but the guidance of your Holy Spirit, Lord, without which we cannot, Lord Jesus, do anything on if we lean upon your own ourselves, Lord. So we thank you for that, Lord Jesus. Lord, continue, Lord Jesus, put your love, arm and protection around them, Lord Jesus. Lead them and guide them and be with them, Lord, in their going out and their coming in with their families, I pray, their children and grandchildren. So we thank you for that, Lord. We also thank you for Brother Mahendran, who has been, Lord, serving you, Lord, Monday to Friday in the way in which you have called him to coordinate the programs and put his effort, Lord, into it, Lord. However, you have called him, Lord, with the calling upon his own life too, Lord. And Lord, the latter days will be greater than the former years, you have said that in your word, Lord. Therefore, Lord, we thank you for your protection over him too, Lord, mind, body, soul, and spirit, physically, mentally, emotionally. Be with him, lead him and guide him too, Lord. Be with him, Lord, and his family as well, and bless him too. I pray. Now I pray, Lord Jesus, for the listeners, Lord. Just as much, Lord, we care for the team, we care for all that are involved in ministry, Lord. It's all for the purpose of, Lord, using, Lord Jesus, even as the servants of the Lord that come in, Lord Jesus, and impart the word of the living God, that you would, Lord, penetrate into their hearts and their lives, Lord, and the minds, Lord, that are coming, Lord Jesus, at this time, Father, even as they come and join, Lord, Nithya Velicham, Father. Let the word of God and the ministry that has been already going on, Lord Jesus, minister to them, Lord, through the power of your Holy Spirit, Lord. And Lord, we pray, Lord Jesus, even at the time we spend, Lord, for the hour that has been dedicated, Lord Jesus, to stand in the gap, Lord Jesus, and pray, Lord. Oh, Father, we pray, Lord, that this will turn into a time of, Lord Jesus, the mighty way in which we can touch the heavens, bring forth, Lord, thy kingdom on earth as it is in heaven. And also thank you, Lord, even as the listeners are listening and they also, Lord, participate, Lord. They will join us, Lord, in their hearts and their spirit and be blessed by it, Lord. And Lord, I pray, Lord Jesus, this is of you, Lord. This is of your spirit, Lord, to bring them, Lord, the kingdom purposes to fulfill upon their hearts and lives, Lord. And also draw them, Lord Jesus, unto yourself, to them that do not know you, Lord. Oh, Lord, have backslidden, Lord. Oh, Lord Jesus, teetering, Lord, between, Lord, not knowing where they are standing, Lord, at this time, Father. It is all, Lord, Father, for you, Lord, to make sure, Lord, that they are in your kingdom, that they are, Lord Jesus, in these last days, make the definite decision upon their hearts and minds to follow you, to live for you, to love you, Lord, and serve you, Lord,
to the end of their days, Lord, because you have said in your word, Lord Jesus, even as it has been going on through the week, Lord, as your Spirit has been leading, Lord Jesus, about Psalm 91, even as we have been already going into it from Monday, Tuesday, Wednesday, today, Lord, every single day we have been coming into that, Lord, and even though Sister Subha is doing it today, and she has been, probably she has already been hearing it or knowing it, even otherwise your Spirit has been leading her and guiding her, Lord, in the way in which she has been sharing also from Psalm 91. He who abides in the shadow of the wings of the living God Almighty rests and abides in him, Lord. You are our refuge, you are our strength and our hope and everything that we can call out to be, Lord. So we thank you for that, Lord Jesus, for that protection that is going on, Father. And we also pray, Lord Jesus, for the listeners, that you would provide the protection no matter where they live, no matter where they are coming from, no matter what their race, color, religion, background are, Lord Jesus. Especially at this time, Lord Jesus, there's war is pending, Lord, in the places, Lord, with the God of Israel, Lord, coming and giving protection over Israel and their people, oh God, and the United States joining in hands together, their hands together, Lord, in this way in which, Lord, to bring down, Lord Jesus, the ones that are, Lord Jesus, asking for democracy and freedom, Lord, in Iran, Lord Jesus, that you would come forth and fight their battles, Lord. It's the finger of God, the mighty hand of God that works out all these things for the purposes of kingdom purposes to be fulfilled in every nation. So we thank you for that, Lord. We also thank you, Lord Jesus, even as Lord, we bring, Lord, and all the rest of the nations of the world where they are listening to this program, Lord, from Sri Lanka to India to all the rest of the continents, Lord. We give them all to you, Father, all 5 continents, 6 continents now, Lord. I pray, Lord Jesus, that you would, Father, come forth and bring forth your purposes to fulfill, Lord, as they are listening to this segment, Lord Jesus, and the words of the living God coming through the lips of the servants. Anoint them, be with them, lead them, and guide them as they come in, and Lord, bring forth your word, I pray. In Jesus' name I pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you. Thank you. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. Thank you. God bless you too, Sister Subha. Amen. 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 இதுவரை நேரமும் நாங்கள் ஆரம்பிச்சப்போம் பாடலுக்கூடாய் கடன் சென்று கத்தரி நாமத்தை உயர்த்தினோம். நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்குள்ளாய் கடன் செல்கிறோம். இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் நாங்கள் 5 நிமிடங்கள் எடுத்து நாங்கள் ஜெபிக்க போறோம். கருத்தா ஜெபிக்க போறோம். சுருக்கமா ஜெபிக்க போறோம். ஒரு பாரத்தோடு ஜெபிக்க போறோம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் எங்களோட ஜெபிக்க எங்களோட சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சிஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். சிஸ்டர் கருணா. Praise the Lord. Praise the Lord. சிஸ்டர் சுருக்கமா ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. 5 நிமிடம் உங்களுக்கு தருகிறேன். விசேஷமா ஜெபிங்க. அதாவது தேசங்களுடைய சமாதானத்துக்காக ஜெபிங்க. அன்றைக்கு தேசம் எங்கும் பதட்டம், பயம், ஒரு உலகமாக யுத்தம் தொடங்க போகிறது. இந்த இருளை வெளிச்சமாக மாற்ற கத்தராதான் முடியும், எசப்பாலா முடியும். இடத்துல ஒப்புக்கொண்டு செபிங்க. இந்த பதட்டமான சூழ்நிலை மாறணும், பயங்கள் மாறணும், ஜனங்கள் வாழணும், சமாதானம். செபிங்க. உங்களோட நான் ஒரு மனப்பாடு. Thank you, sister. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த தேசம், இந்த 5 கண்ட மக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது சிறகுகளாலே எங்களை மூடி உம்முடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் நீர் தருகிறவர் ஆண்டவரே. அப்பா, எல்லா பயத்துக்கும் இந்த ஜனங்களை நீங்களாக்கி விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஜனத்தை கடாட்சிக்கிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, தயவுள்ளவர் நீர், மன்னிக்கிறவர் நீர் கர்த்தாவே. உமக்கு எதிராய் செய்த எல்லா பாவங்களும் கர்த்தாவே இந்த உலகத்தில் சிருஷ்டிகளை அழித்து போடும்படியாய் சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே அகப்பட்டு கொண்டு இந்த மனித இனம் கர்த்தாவே அலைக்கழிக்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, அவன் கெச்சிக்கிற சிங்கமாய் இந்த ஜனங்களை விழுங்க வயை தேடி கொண்டிருக்கிறதை அறியாமல் இருக்கிற இந்த ஜனங்களுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தண்டையில வருகிறோம். அப்பா தகப்பனே, நினிவே பட்டண மக்கள் முரட்டாட்டமாய் இருந்த போதிலும் கர்த்தர் நீர் அவர்கள் மேல் தயவு காட்டி அவர்களை அழிக்காதபடி நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டின கடவுள் அல்லவா தகப்பனே. அதுபோல சுவாமி, இந்த உலகத்திலே நடக்க போகிற இந்த 3வது உலக யுத்தம் என்பது அது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. உம்முடைய வேத வார்த்தை
எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லி ஒரு தீர்வு கத்தாவே. ஆனாலும் தகப்பனே, ரட்சிப்பில்லாதபடி இருக்கிற ஜனங்களுக்காக உம்முடைய வருகை தாமதமாக்கப்படுகிறது. அவர்கள் இன்னுமுமே அறியாதபடி, இன்னும் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி, தங்களுடைய பிடரியை கடினப்படுத்தி வாழ்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாதத்திலே பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே அவர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கும்படியாய் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாக உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜனத்துக்கு சமாதானத்தை கூறி ஆசீர்வாதத்தை நாங்கள் சொல்லும்படியா இந்த உலகத்தில் கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற காலங்கள், நேரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட போகிறது என்பதை அறியாதபடி இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் என்று நீர் நினைவேப்பட்டதற்கு சொன்னது போல இந்த மக்களுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஈட்டியை முறித்து கர்த்தாவே வில்லை ஒடிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, நீர் யுத்தத்தை நடப்பிக்கிறவர், நீர் யுத்தத்துக்கு கட்டளையிடுகிறவர். ஆனாலும் சுவாமி தகப்பனே, மன உருக்கமுடையவர், நீதி உள்ளவர், நீர் எரிச்சல் உள்ள தகப்பனாயிருந்தாலும் நீர் அன்பு காட்டுகிறவர் ஆண்டவரே. உம்முடைய கோபம் ஒரு நிமிடம், உம்முடைய தயவோ எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் உண்டு என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அதன்படி இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தத்தை இந்த அகில உலகம் எங்கிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அது பொருளாதார கஷ்டத்தையும் பஞ்சத்தையும் கொண்டு வந்து இந்த ஜனங்களை கர்த்தாவே எல்லாரையும் அழிக்கும்படியாய் நடத்தப்படுகிற யுத்தமாயிருக்கிறது சுவாமி. அப்பா, நீங்க அந்த நாளில் இருந்து 2000 3000 வருடங்களுக்கு முன்னிருந்து எச்சரித்து கொண்டிருந்தாலும் அந்த நோவாவின் வெள்ளத்துக்கு தப்பின அந்த கொஞ்சம் பேரை போல கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தை கேட்டு உமக்குள்ளே பயந்து வாழுகிற கொஞ்ச ஜனமாயிருக்கிறார்கள். ஆனாலும் நீர் எல்லாரையும் இழுத்து கொள்ள வல்லமை உள்ளவர், அன்பு காட்டுகிறவர் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் இழுத்து கொள்ளுங்க உம்முடைய ராஜ்யத்துக்கு, உம்முடைய ரகசிய வருகையிலே வந்து சேரும்படியாய் எல்லாரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி எல்லாரையும் விடுதலையாக்குங்க கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வழிகள் எல்லாம் நீதி உள்ள வழிகள் ஆண்டவரே. ஆனாலும் இந்த மனிதன் அதை அறிய முடியாதபடி அப்பா, இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்காக எல்லாவற்றையும் இழக்கப் போகிறவன் என்பதை அறியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. எல்லாரையும் மன்னித்து உம்முடைய கிருபைக்குள்ளே இவ்வளவு காலம் நீர் பாதுகாத்தவர். இன்னும் கொஞ்ச காலம் நீர் தாமதம் பண்ணி அவர்களை இழுத்து கொள்ளுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அதை அறியும்படியாய் எல்லாரையும் விடுதலையாக்குங்க. எல்லாரையும் உம்முடைய சத்தியத்தை காணட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உம்முடைய கைகளிலே நீர் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவர். அப்பா, நீர் இந்த நாளனை நீர் முறியாதவர், மங்கி எறிகிற திரியை நீர் அணைக்காதவர் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அறியாமல் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த ஜனங்களை தப்புவிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் உம்முடைய கிருபைக்குள்ளாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது பரிசுத்த ஆவியானவரும் அந்த சபையோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு விடுவார். அதன் பிறகு இந்த உலகத்திலே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதை அறிய முடியாதபடி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த கண்களுக்குள்ளே தெளிவை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த இருதயங்களை நீர் திறந்து கொடுங்க. உண்மை அறியும்படியாய் அந்த இருதயங்களுக்குள்ளே ஒரு தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். அப்பா, ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. உண்மை உள்ள ஜனங்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீதி உள்ளவர்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. பொல்லாத மனிதர்களின் கைகளுக்கு எங்களை தப்புவீங்க ஆண்டவரே. நீங்க ஒருவரே எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இந்த யுத்த
யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. நீரே எல்லாரையும் நடத்துகிறவர் ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்கிறவர். நீர் ஒருவரே கடவுள். நீர் ஒருவரே மனிதனாய் வந்து இந்த உலகத்திலே பிறந்து அப்பா எங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்த ஒரே தெய்வம் கர்த்தாவே தகப்பனே. அதை அறிய முடியாதபடி இந்த மனித இணையம் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அவர்கள் மண்ணென்று நினைவு கூறும்படியாய் அவர்களுக்கு நீர் எத்தனையோ எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் அவர்கள் உண்மை அறிய முடியாதபடி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதை மன்னித்துக் கொள்ளுங்க. நீங்க மன்னிக்கிற தகப்பனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இந்த யுத்தங்களின் சத்தங்கள் எல்லாரையும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா குழந்தைகள் பாவம் ஆண்டவரே. அந்த குழந்தைகள் அறியாத பருவத்திலே இந்த யுத்தங்கள் வந்து அவர்களை அழித்து போடாதபடி கர்த்தர் நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். பாடப்பட்டு ஜெபித்திருக்கிறீர்கள். அப்படியா ஜெபித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமென். அப்படியே உங்களை ஆமென், ஆமென், ஆமென். எங்களை ஏறெடுப்பு ஒத்தாசிரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஜெபிக்க எங்களோட சிஸ்டர் டாலி இருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர் டாலி. பிரைஸ் எல்லாம் சிஸ்டர், பிரைஸ் எல்லாம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நீங்க விசேஷமா ஜெபிக்க போறீங்க. யுத்தத்தில் இருக்கிற நாடுகளுக்காக, இஸ்ரேலுக்காக ஜெபிக்க போறீங்க, அமெரிக்காவுக்காக ஜெபிக்க போறீங்க, ஈரான், ஈராக், லெபனான் இந்த தேசங்களுக்காக ஜெபிக்க. அங்க இழப்பை சந்தித்த மக்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கணும். மீண்டும் நாட்டும் அழிந்து விடாதபடி ரட்சிப்பை காணணும், சமாதத்தோடு இருக்கணும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் ஆட்சி தேற்றணும்படியாக இந்த யுத்தத்தை கர்த்தர் தான் கொண்டு வரணும், முடிவு கொண்டு வரணும் என்று சொன்னால் யுத்த சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் உடனே முடிவு வராது என்று வார்த்தைகளில் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளையிட்ட நிற்கும். அப்படிப்பட்ட கத்திரத்தில் ஒப்பு கொடுத்துப்பீங்க. அவரோட ஒருமுறைப்படுச்சு. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, without you we cannot do nothing அப்பா. நீங்க எல்லாமே எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நாமத்தை நாங்க பற்றி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, எல்லா விதமான பிசாசின் அந்த போராட்டங்களும், எல்லா விதமான கோபங்களும், எல்லா விதமான அசுத்தமான ஆவியின் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறனையா அப்பா. நீங்க சமாதானத்தின் பிரபு. அந்த நாட்டோர் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. மனதுருக்கம் கிடைத்து அவங்களை மன்னித்து அப்பா, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை மக்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே அப்பா. அது அவர்களுடைய கண்ணீர்ல அப்பா, கண்ணீரே இல்லாத வண்ணமாக அவங்களுக்கு ஆண்டவரே யாவற்றையும் அப்பா மனம் தளர்ந்து அப்பா என்ன செய்வதென்று செய்ய முடியாமைக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து அவங்களை மன கவலைகளை தீர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யுத்தத்துல அப்பா நீங்க தான் சமாதானத்தின் தேவன் அப்பா. இந்த உலகத்துல உபத்திரமம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னபடி ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயித்து உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அந்த மக்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரை துடைத்து ஒரு சமாதானத்தை கட்டளையும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர்தான் பெரியவர், நல்லவர், போதுமானவர் என்று அவர்கள் அறியக்கூடியத்தக்கதாக ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்ப. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, இந்த வண்ணாந்திர யாத்திரையில் ஆண்டவரே, நீங்க சோர்ந்து போயிருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து அவர்களை திடப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு கிருபையை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யுத்தம் உங்களுக்குரியதை ஆண்டவரே, நீங்க அந்த யுத்தத்தை செய்து நீங்க அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். செங்கடலை எதிர்த்து நின்று வந்தாலும் ஆண்டவரே, நீங்க அது செங்கடலை பிரித்து நீங்க அந்த மக்களை காத்து வந்த தகப்பனை இப்பொழுதும் இந்த ஈராக், ஈரான் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே இந்த யுத்தத்தை நிப்பாற்ற உங்களால முடியும். மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால முடியும் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, 1000-10,000 பேர் அவர்கள் பக்கம் விழுந்தாலும் அது அணுகாத வண்ணமாக அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிற நீங்க இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ள தகப்பனே, உங்களோட தயவை கொடுத்து ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்குங்க. அவங்களுக்கு ஆண்டவரே எங்க போவது, என்னத்தை பண்ணுவது என்று என்று
ஆலோசனை பண்ணி கொண்டிருக்க மக்களே, இப்பொழுது இந்த நிமிடம் அவர்களை தொடும்படியாக ஜபிக்கிற மனது இறுக்கத்தினால உள்ள தகப்பனே, நீங்க அவர்களை விடுதலை ஆக்குங்க. உங்களுக்கென்று ஜீவிக்கிற மக்களாக அவர்களை பிரித்து எடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னபடி அந்த 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 யுத்தத்துக்கு நீங்க விடுதலை கொடுக்க வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்க. அந்தபடியாப்ப அந்த யுத்தங்கள் எங்கெங்க நடக்கிறதோ யாவற்றிலும் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல மக்கள் பரிசுத்தமாக ஆகுவதற்கு ஆண்டவரே, இந்த யுத்தத்தின் மூலமாக சிலரை நீங்க வேறுபடுத்தி உங்களுக்குரிய ஜனமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு ஆண்டவரே, உங்களோட அன்பினால நிரப்பியார்களை விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, உங்களோட நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய கண்களை திறங்க அப்பா. அவர்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை மட்டும் தான் இதை செய்ய முடியும். மனுஷரை நம்பிலும் பார்க்க உங்கள் மேல் நம்பிக்கையா இருப்பது நலம் என்று சொன்னபடி இவர்கள் உங்களிடம் அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாரப்பட்டு ஜெபித்தீங்கள். ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தை கத்தனர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன், நன்றி சிஸ்டர் சுபா. ஆமேன். தங்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த ஜெபிக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி இணைப்பு இருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, sister. பிரைஸ் லார்ட். நீங்க கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த பயணிக்கிற பயணிகளுக்கு ஆச்சபிங்க. இன்னைக்கு அவருடைய பயணங்கள் தடைப்பட்டிருக்கு என்று சொன்னா ஏர்வேல் அன்பிளாக் ஆயிருக்கிறது, தடைப்பட்டிருக்குது. இன்னைக்கு பிரயாணம் செய்ய முடியாத சூழ்நிலையில, உறவுகளோடு இணைய முடியாத சூழ்நிலையில அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பயத்துக்குள்ளாயிருக்கிற அச்சப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். என்ன நடக்குமோ, அடுத்த கட்டம் என்ன நடமும் பண்ண போறார்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த பாதைகளை திறந்து கொடுக்கணும், தடைகளை உடைக்கணும், பள்ளிகளை சுவைப்படுத்தணும், அவர்களுக்குள் இருக்கிற மன பயங்களை நீக்கணும். பயணிக்கிற ஒவ்வொரு பயணிகளும் பாதுகாப்பாய் தங்களிடங்களுக்கு சேரணும். பெற்றுக்கா நீங்க ஜெபிங்க, கருத்தோடு ஜெபிங்க, 5 நிமிடத்துக்கு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். Amen, amen. Thank you, Lord. Thank you, Father, Lord. Even as you have said, Lord Jesus, no matter what our request, Lord, no matter what our world is at, Lord Jesus, the place where it is, Lord, we know who is in control. We know where the mighty God, the Prince of Peace, who would make, Lord Jesus, everything's possible, Lord, because you are the one, Lord, who, Lord Jesus, put mankind on this earth, Lord, and according to your will and your promises, you would bring it to pass. You would bring it, Lord Jesus, to fruition, Lord, according to your will. Therefore, Lord, you have said, Lord, do not turn to your right or to the left, but look unto me, the author and the finisher of your faith. Therefore, Lord, we bring to you, Lord Jesus, all that is pending, all that is going on, just in the affairs of this world, Lord. You are the creator God. And we, Lord, even as the request has been going forth, Lord, for the protection of the travelers, Lord, for the protection of the people that are traveling, Lord, on business and all the rest of the issues with getting back to their families and, Lord, with different issues, Lord, where if the traveling is curtailed, so much of the world affairs could be curtailed as well, Father, Lord, because of the scenario that is going on, Lord, with certain parts of the world that is engaged in a war, my Father, that can also, Lord, have some kind of a repercussion, Lord, with the rest of the world going into the traveling and the ways in which it could work, Lord. Therefore, Lord, we pray, Lord Jesus, that you would, Lord, come into that realm, Lord, come into that place, Lord Jesus, up the way it could be, Lord. Only you can give that intervention, and you can come into that place of where you can show forth your mighty way in which you can show favor, Lord Jesus, and intervene on the behalf of the travelers that are, Lord Jesus, now curtailing their businesses, curtailing everything, Lord, that shouldn't be there, Lord, in getting their families together, Lord, their children, Lord, getting back, Lord, between traveling and colleges and universities and the rest of the issues, Lord, with the husbands and families, Lord, coming back to their children and families, and even, Lord, the wives working sometimes, Lord Jesus, on business away from the families, Father.
Lord, no matter who they are, Lord, oh God, male or female or whoever it is, Lord, oh God. Father, we pray, Lord Jesus, only you can do this, Father, that you would, Lord, intervene and bring forth, Lord, such favor and protection. Favor and protection comes from a living God who can only do that, Lord Jesus. No one else but you, oh God, in the name of Jesus. So we pray, Lord, for that, my master, Lord, even as Lord Jesus, you are the one who said, Lord, these things do not happen without your knowledge, because that is why you said, not a single hair of our head will fall down to the ground without your purpose, without your will, without you knowing about it, Lord. Therefore, Lord, oh God, we thank you for that, Father, because you are the ultimate power and authority who is in total control, Lord, even as you have promised that, Lord, oh God, for each and every continent that they're living, Father, Lord, that people at this time will call out to you, find their God, know their God, the creator God that, Lord, gave them purpose for them to come into this world and give them life. The breath that is breathing right through their very being has come from you, Lord Jesus. Let them acknowledge you as their Lord and their God and their Savior who brought them, Lord, for the purposes such as this, Lord, in this time, Lord, at this time, Father, that you would, Lord, reveal yourself, Lord, even as you have, Lord, revealed to many, Lord, in the Middle Eastern countries, Lord, showing that you are the living God, you are the Father and the living God who sent forth the living Savior to the world through the name of Jesus, coming and revealing, I am Jesus. I'm the one who died for you. I'm the one who gave you eternal life. I'm the one who can give you your protection and your freedom. I'm the one who can give you your salvation. The very purpose that you came, Lord. Let them see you, know you, find you. And Lord, even as you knock on the doors of the hearts of these people, oh God, many, Lord Jesus, even as the church is standing in the gap and praying, Lord, even as they hear the words, Lord, coming into their hearts, Lord, from many continents, from many servants of the Lord, going into as evangelists, as churches, Lord, knocking on the hearts of their doors, Lord, not only even if they go to church or not, but the media networks, Lord, so many of the media networks, Lord, like we are already engaged in, Lord Jesus, from Sangamam Radio Gospel to Nitya Velicham in the evenings, Lord. How is Lord Jesus penetrating into 110 nations and many more, how they are hearing the gospel because of that, Lord. These are means in which, Lord, people are listening, Father, in the name of Jesus. Lord, let their hearts, Lord, not be, Lord, hardened, Lord, and turn their hearts of stone into, Lord Jesus, melting them, Lord Jesus, and let them know, give them a heart of flesh, as it is called, oh God. Let them know that you are the one who can give them the answers, and you are the one who can give that protection they are asking for, and you are the one who can intervene upon their life situations, Lord, no matter what it is, Lord, at this time I pray. And Lord, we thank you for that favor once again, oh Lord. And I also pray, Lord Jesus, for many families, Lord, who are reeling, Lord, and not knowing where this is taking them, where they are going, where this is heading. But Lord, even as you have said, Lord, we will always, even at the end days, Lord, and Lord Jesus coming, Lord, we will hear more of wars and rumors of wars. And Lord, we know, Lord, all these are pertaining to something that you have for the greater picture, Lord, that we see it, Lord Jesus, according to the revelation coming in, Lord Jesus, one world religion, one world order, Lord, and Antichrist. But Lord, this is where you come in. This is where you come in to touch and save them, Lord. Save them, Lord Jesus, that they will not fall into the hands of the Antichrist, but prepare their hearts and their lives and come to you and call you their Lord and their Savior. In the name of Jesus, there'll be a greater awakening, greater revival taking place in all 5 continents, Lord, especially in the war-torn countries, Lord. They are saying, Lord, even as they are going through this Iran way in which they have been now going through, Lord, it can turn into a bigger revival according to the way they are predicting it, Lord. That could be only your hand and nothing else, oh God. And even the Lord of Israel is doing what it takes for the end days of how it could play into this, Lord, with the United States of Israel. We pray for their protection, pray for the protection of their ministry, the military, Lord. However, they are coming, Lord Jesus. It's a finger of God that will work on according to his purpose. I pray with your protection and the rest of the nations that are, Lord Jesus, especially the ones that are closer to these other nations, Father. Give them protection also, I pray, in Jesus' name. Amen and amen. 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 Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you and your family. Ministry. Thank you, sister. God bless you too, Sister ஆமென். Sparkle. ஆமென். Amen. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கண்களை ஏறெடுத்தோம், ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நீராக
வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை கத்தாவே அப்பா விசேஷமாக இந்த விலைவாசிகள் அதிகரித்து கொண்டு போகுது கத்தாவே விசேஷமா அவட திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறன் கத்தாவே இந்த விலைவாசிகளை நீங்களாதான் குறைக்க முடியும். இந்த பொருளாதாரம் ஸ்தம்பித்து விடாதபடி தேசங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கத்தாவே விளைச்சலை கொடுக்கிற நீர், விதைப்பவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் நீர், வானத்தை பலகனியை திறந்து ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர், இந்த நாள் இப்படி திருக்கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பொருளாதாரங்கள் தேசமெங்கும் ஸ்தம்பித்து விடாதபடி, வறுமையின் தரித்திரத்தில் இருள் மூளாதபடி கத்தாவே நீரை ஆசீர்வதி தரவணுமாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த விலைவாசிகள் ஏற்றத்தாழ்வு நீர் காண்கிறீர் கத்தாவே. அப்பா ஏழை ஜனங்களுடைய கண்ணீர் கூக்குற எல்லாம் அறிந்தவர், வெளிகளுக்கு பலனும் வெளியருக்கு திடமாயிருப்பவர், நீரே போஷித்து உடுத்து வைத்து மகிழ்விக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். விளைச்சலை பெருக பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த விலைவாசி அதிகரிக்காத படிக்கு அப்பா நீங்க காத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். திருக்கிற தருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு போகாதபடி இந்த யுத்தத்தால நீங்க பாதுகாவலா இருந்து கர்த்தர் நகரத்தை காவலால் விழித்திருப்பது விருதாண்டு வார்த்தை சொல்லும். நீங்க தான் தேசத்தை காக்கணும், நீங்க தான் எங்களை காக்கணும், நீங்க தான் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் தாசியாய் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே ஆளுக செய்யுங்க, உடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியா அப்பா நீர் உடைய பிள்ளைகளை காக்க வல்லவர். இந்த நாளிலும் இஷ்டவரின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்பா இந்த நாள் உடைய சட்டைக்குள்ள மறையும் ஆண்டவர், உடலுக்குள்ள மறையும் ஆண்டவர். நேசமே பயப்படாது என்று சொன்ன பயப்படாத படிக்கு அப்பா இந்த சூழ்நிலை மாறினால், காலங்கள் மாறினால் நீர் மாறாதவரா இந்த வழிநடத்த போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்த நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து சுபங்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையிலும் வந்தவரே அப்பா எல்லா சுபங்களையும் நீராமன்றும் ஆமென் என்று அங்கீகரித்து உங்களுக்கு பகிரப்புற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெபித்த சகோதரிகளுக்காய் சோசரிக்கிறேன், கர்ணாக்காய் நன்றி செலுத்துறேன், நோலிக்காய் நன்றி செலுத்துறேன், ரஞ்சனி சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறேன். கத்தாவே இணைந்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீராமன்றும் ஆமென் என்று பகிரப்புற கிருபைக்காய் சோஸ்திரம். தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நல்ல கருத்துக்குள்ளா எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஜெபத்தைகளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். நன்றி 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 நன்றி. நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்ற ஒன்று நேரம் 8 மணி 1 நிமிடங்கள். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கணம் சொல்ல போறோம். இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட சகோதரி பிறந்தார்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம். சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கின்றேன். அப்படியா நீங்கள் உற்சாகத்தோடு